9 வயது முதல் திருமணத்திற்கு அங்கீகாரம். ஈராக்கில் குழந்தைகள் திருமண புதிய சட்டம் அமல். ஈராக் பெண் குழந்தைகளின் உரிமைகள் பறிபோகும் அபாயம். ஈராக்கில் குழந்தைகள் திருமண புதிய சட்டத்தின்படி இனி 9 வயது குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் என்ற அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கில் கடந்த 1959ஆம் ஆண்டு முதல் குழந்தை திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருந்து வருகிறது. இந்த சட்டத்தின்படி இனி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 9 வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சுன்னி இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது 15ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் சபாநாயகர் மஹ்மூத் அல் மஷ்ஹதானி நீதியை மேம்படுத்துவதற்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என்று பாராட்டியிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் ஈராக்கில் சுமார் 28% குழந்தைகள் திருமணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. பொதுவாக குழந்தை திருமணம் என்பது அவர்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையாகவே இது பார்க்கப்படுகிறது. இது மனித உரிமை மீறல் பிரச்சனையாகவும் சர்வதேச சமூகம் கருதுகிறது. ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்தில் நிகழும் விஷயங்கள் மற்றும் தன் உடல் சார்ந்து தெரிவதற்கு முன்னரே சுதந்திரத்தை, அதிகாரத்தை மற்றொருவர் பறித்துக் கொள்வது அந்த பெண் குழந்தைக்கு நிகழ்த்தப்படும் கொடூரத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதற்கு எதிராக பலதரப்பட்டவர்கள் பல்வேறு வகையில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் மதவாத நாடுகளிலும் வறுமை மற்றும் பழமைவாத பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும் நாடுகளிலும் இது பின்பற்றப்பட்டு வருவது வேதனையின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாடு வளர வேண்டும் எனில் கல்வி அறிவு மிகவும் அவசியம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த கல்வி அறிவானது இருபாலருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். ஆனால் குழந்தை திருமணங்கள் கல்வி அறிவை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றன. இதனால் நாடு எவ்வளவுதான் வளர்ந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அது சமூக ரீதியாக மிகவும் பின்தங்கியிருப்பதாகவே கருதப்படும். இது போன்று குழந்தை திருமணங்களை ஆதரிக்கும் நாடுகள் பொருளாதாரத்தில் பின்னோக்கி செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.